தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் பெண் மீது பாலியல் தாக்குதல் நடைபெற்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் ஒரு பெண் மீது பாலியல் துன்புறுத்தல் நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெண் மீது பாலியல் தாக்குதல் நடத்ததாக வெளிவரும் தகவலின் பின்னணியில் ஆய்வு நடப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் பெண் மீது பாலியல் தாக்குதல் நடைபெற்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் ஆய்வு செய்து வருவதாக காவல்துறை விசாரணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர். வணக்கம் சாமுவேல், சொல்லுங்கள். சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் மீது பாலியல் வன்கொடுமை நடந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் கல்லூரியில் மாணவி கூட்டுறவுபுரத்தில் ஒருவர் பாலியல் புகார் ஒன்று கொடுத்திருக்கிறார். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தின் விடுதியில் தங்கியிருந்த 2ஆம் ஆண்டு படித்து வரும் கல்லூரி மாணவி, அதே கல்லூரியில் படிக்கும் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று அதாவது பல்கலைக்கழகத்தில் இருக்கும் தனிமையில் இருந்து வந்த போது அதே கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் சிலர் அந்த மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இது தொடர்ந்து மாணவி கோட்டூர் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் ஒன்றை தெரிவித்திருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை வைத்து எந்த மாணவர்கள் இது போல அத்துமீறல் சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் எனவும் தற்போது தொடர்ந்து ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மற்றும் கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் மற்றும் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடன் தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தின் அதாவது உள்ளே இது போன்ற ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்கிறது என்றால் இது உண்மையாக கண்டிக்கப்படக்கூடியது என்றும் அதாவது பாஜக தலைவர் அண்ணாமலையும் தனது எக்ஸ்தல பதிவில் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சாமுவேல்.